மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போறோம். ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. ஏன்னா வந்து அந்த செகண்ட் ஹீரோ, ஃபர்ஸ்ட் ஹீரோ அந்த மாரி வச்சுக்கலாம். அவர் பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின மிரட்டிட்டு இருப்பாரு. அவங்களுக்கு ரொம்பவே ஒரு மாரி பதட்டமா இருக்கும். அவங்களும் அந்த நேரத்த வந்து சமாளிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப எப்படியாவது நம்ம சமாளிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயின் வந்து ஒருத்தர லவ் பண்ணுவாங்க. அந்த லவ்வர் பாய் வந்து என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, இப்படி ஒரு புரொஃபசர் இருக்கான். அந்த புரொஃபசர வந்துட்டு நான் சொல்ற மாரி நீ செய்யணும். அதாவது லவ் பண்ற மாரி நடிக்கணும். அப்படி நடிச்சா தான் நம்மளுக்கு சில பெனிஃபிட்ஸ் கிடைக்க வேண்டியது இருக்கு. அத நீ செய்யல அப்படின்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஹீரோயின் வந்து அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. திடீர்னு அவங்க தூங்கிட்டே இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து, அவங்க கார்ல வந்துட்டு அவங்க வந்து ஒரு ட்ராஷ் கேன் இருக்குல்ல, அது பக்கத்துல உட்கார்ந்திருக்க மாரி இருக்கும். நம்ம எப்படி வீட்ல தானே இந்நேரம் நம்ம இருக்கணும். நம்ம எப்படி இங்க வந்தோம்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுவாங்க. அப்பதான் அவங்க லவ் பண்ற பையன் அங்க வருவாரு. "நீ என்ன இப்படி பண்ணாத" அப்படின்ற மாரி அவங்க கேட்டுட்டே இருப்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா, "உனக்கு ஒரு வாய்ப்பு குடுத்தேன். அந்த ஃபேமிலில அவன நீ இந்த மாரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அத நீ பண்ணினா நம்மளுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கும். நம்ம நெறைய இழப்புக்கு தான் ஆளாயிட்டோம். அதனால நீ இங்க தான் இருக்கணும்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினுக்கு அந்த ட்ராஷ் கேன பார்த்தாலே ரொம்பவே பயமா இருக்கும். வேண்டாம், வேண்டாம் என்ன அத பண்ணாதன்னு அவங்க கெஞ்சிட்டே இருப்பாங்க. வேற என்ன பண்ண முடியும்? நான் சொன்னத நீ செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அவர் என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு, அங்க நெறைய நைட் டைம்ல பெக்கர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களலாம் கூப்பிட்டு ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ண சொல்லிடுவாரு. உடனே ஹீரோயின் கேட்பாங்க, "நான் உன்ன லவ் பண்ண பொண்ணு. என்ன வந்து இந்த மாதிரி நீ பண்ற" அப்படின்னு சொல்லும்போது, "இதுதான் உனக்கான தண்டனையா இருக்கும்" அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. "வேண்டாம், வேண்டாம் நீ சொல்றத நான் செய்றேன்" அப்படின்ற மாரி ஹீரோயின் வந்து ஒத்துப்பாங்க. இப்ப அவங்க ஒத்துக்கிட்டு வேகமா கார ஓட்டிட்டு வந்துட்டே இருப்பாங்க. இப்ப ஆப்போசிட்ல தான் வந்து அந்த புரொஃபசர் இருக்கார்ல, அவர் கார ஓட்டிட்டு வேகமா வருவாரு. பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணி அவர் கார இடிக்கிற மாரி போவாங்க. இப்ப புரொஃபசர் என்ன பண்ணுவாரு, சடன் பிரேக் போட்டு நிப்பாட்டிருவாரு. வெளிய வந்து ஒரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோயின் அப்பதான் இறங்குவாங்க. ஏன்னா இவர்ட்ட ஏதாவது ஒண்ணு சொல்லி பேசணும் அப்படின்றதுக்காக. அவர் புரொஃபசர் வந்து கேட்பாரு, "நைட் டைம்ல இவ்ளோ ஃபாஸ்ட்டா எங்க போயிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி கேட்கவும், "லவ் தான் காரணம். உங்க மேல உள்ள லவ் தான் காரணம்னு" சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அப்படி பேசுவாங்க. ஏன்னா அவர் அப்படி சொல்லி அனுப்பி இருக்கறனால ஹீரோனும் அதுக்கு தகுந்த மாரியே நடிப்பாங்க. இருப்பாங்கன்னா வந்துட்டு இந்த புரொஃபசர் வந்து பெண்கள் கிட்ட அந்த அளவுக்கு நாட்டம் இல்லாதவரா தான் இருப்பாரு. ஆனா இந்த ஒரு வாரத்துக்குள்ள வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்லாம் நடக்குது. அதுக்குள்ள இவரோட வந்துட்டு நான் சேர்ந்து தூங்கி எந்திரிச்சு அந்த மாரி இவர் கூட பழகி அவர் ஓரளவுக்கு நான் நம்ப வச்சுட்டேன் அப்படின்னா வந்துட்டு, நம்ம நெனச்ச மாரி எல்லாம் நடந்துரும். அதாவது அவன் நம்மள அனுப்பியிருக்காங்கல்ல, அதுக்கு தகுந்த மாரி எல்லாம் நடந்துரும். அப்படின்ற மாரி உங்க மைண்ட்லயே கால்குலேட் பண்ணிப்பாங்க. புரொஃபசர் கேட்கும்போது, "நான் உன் கூட வந்துட்டு தங்கணும். நான் உன்ன இப்படி பண்றேன், அப்படி பண்றேன்ற" மாரி ஓப்பனாவே சொல்லிடுவாங்க. உடனே இந்த புரொஃபசர் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா, "நீ மைண்ட்ல என்ன நெனைக்கிறன்றது எனக்கு வந்து நல்லாவே தெரியுது. எவ்வளோ பணம் வேணும் உனக்கு? அந்த பணத்த எவ்வளோன்னு சொல்லு" அப்படின்ற மாரி கேட்பாரு. "எனக்கு பணம்லாம் வேண்டியது கிடையாது. எனக்கு புரொஃபசர் தான் வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா, "நீ சொல்றதெல்லாம் என்ன நம்ப சொல்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள புடிச்சு தள்ளி விட்டுட்டு, அவர் பாட்டுக்கு கார் எடுத்துட்டு ஓட்ட ஆரம்பிச்சுருவாரு. போற வழியிலேயே அந்த பணத்த தூக்கி அவங்க முகத்துல எறிஞ்சு விட்டுட்டு, அவர் பாட்டுக்கும் போயிடுவாரு. போட்ட பணம்லாம் இருக்குல்ல, அந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு வந்துருவாங்க. அவர் வீட்டுக்கு வந்துட்டாரா, அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இவங்களும் வந்துருவாங்க. வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, அவர்கிட்ட அவர் குடுத்த பணத்தெல்லாம் குடுத்துட்டு, "இப்ப நானும் நீயும் ஈக்குவலா தான் இருக்கோம். நீ குடுத்த பணத்த நான் உனக்கே குடுத்துட்டேன். இப்ப நம்ம பேசலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அந்த ப்ரொஃபஸரும் சரி உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுவாரு. உள்ள பார்த்தா அவர் வந்து ஆராய்ச்சி பண்றதுக்கான விஷயங்கள்லாம் நெறைய வச்சிருப்பாரு. அதெல்லாம் ஹீரோயின் பார்ப்பாங்க. அங்க நெறைய பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் வந்து அதாவது பேப்பர் பட்டர்ஃப்ளைஸ்லாம் வந்து செவுத்துலலாம் ஒட்டி வச்சிருப்பாரு. அதெல்லாம் ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பாங்க. இருக்கும்போது உங்களுக்கு ரசனை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வாங்களா, அதுக்கு வந்து ப்ரொஃபசர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "ஆமா இந்த பட்டாம்பூச்சி போல தான் நீயும். உன்னோட முகம் அழகா இருக்கு, கை நல்லா இருக்கு, கால் நல்லா இருக்கு, உன்னோட கலர் நல்லா இருக்குன்னு" ஒண்ணு ஒண்ணா வர்ணிப்பாரு. உடனே ஹீரோயினுக்கு இது ரொம்ப வசதியா போயிடும். உடனே அப்படியே அப்படியே அவர் மயக்கிற மாரி அவர்கிட்ட வந்து நிக்கிறது, பேசுறது அப்படின்லாம் பண்ணிட்டே இருப்பாங்களா. உடனே ப்ரொஃபசர் என்ன பண்ணுவாரு, அவங்கள புடிச்சு தள்ளி விட்டுருவாரு. தள்ளி விட்டோனே உங்களுக்கு ஒரு மாரி ஆயிரும். "நீ இப்ப எதுக்கு வந்திருக்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். என்ன மயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்ன அனுப்பியிருக்காங்கல்ல, அதுக்காக தானே நீ வந்திருக்கன்ன" உடனே இவங்களுக்கு ஒரு மாரி ஷாக் ஆயிடும். அதுவும் உன்ன அனுப்புனது யார் தெரியுமா? அந்த குடும்பத்துல உள்ள ஆளுங்க தான் அப்படின்ற மாரி சொல்லவும், அவங்களுக்கு இன்னும் இன்னும் அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா இவர் சொல்றது எல்லாமே உண்மை. அந்த ஹீரோயின லவ் பண்ற மாரி நடிச்சார்ல, அவரு தான் வந்துட்டு இதெல்லாம் பண்றாருன்றது நல்லா தெரியும். ஏன்னா அவர் வந்துட்டு அந்த குடும்பத்துல ஒருத்தரா இருக்காரு. அதாவது முக்கியமான ஆளுன்னு கிடையாது. முக்கியமான ஆளா தன்னை ஆக்கிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்ல நடக்க போற விஷயத்த வந்து அவருக்கு சாதகமா ஆக்கணுன்றதுக்காக தான் அவரோட பிளான் இது. இது எல்லாமே வந்துட்டு கேட்கும்போது ஹீரோனுக்கு ஒரு மாரி இப்ப எப்படி சொல்லி சமாளிக்கிறதுன்னே தெரியாது. நான் அவன ஒரு போட்டியாவே நினைக்கல. ஆனா அவன் எனக்கு தொடர்ந்து வந்து தொந்தரவு குடுத்துட்டு தான் இருக்கான். இப்ப உன்ன அனுப்பி என்ன இந்த மாதிரி செய்ய சொல்லியிருக்கானா? இன்னும் 1 வீக்ல வந்துட்டு அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் இருக்கிறதுனால அவன் பண்ற வேலை தானே இதெல்லாம் அப்படின்ற மாரி இவர் கேட்பாரு. இப்ப நீ வந்து என்ன மயக்கணும், இந்த மாதிரி பண்ணும் அப்படின்றதுக்காக நினைச்சிட்டு நீங்க வந்திருக்க. என்ன பார்த்தா என்ன உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின மிரட்ட ஆரம்பிச்சுருவாரு. அவங்கலாம் ரொம்ப பயந்தே போயிடுவாங்க. வந்து என்ன சொல்வாருன்னா, "இன்னும் 20 செகண்ட்ஸ்க்குள்ள நீ இங்கிருந்து வெளிய போறன்னு வச்சுக்கோயேன், உன்ன கழுத்த புடிச்சு வெளிய தள்ளுற மாதிரி இருக்கும்" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அவர் உடனே நம்பர கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. உடனே ஹீரோயின் என்ன பண்ணாங்கன்னா வந்து, அவர்கிட்ட அப்படியே வந்துட்டு நம்பர சொல்ல சொல்ல அவர ஒரு சேர்ல உட்கார வச்சு, அவங்க மடியில போய் இவங்க உட்காந்துட்டு அப்படியே அவங்கள்ட்ட பேசுற மாரி பேசுவாங்க. அவன் சொன்னது எல்லாமே சரிதான். ஆனா நான் வந்துட்டு என்னோட அங்கிள வந்துட்டு இந்த மாதிரி பண்ணணும்னு நெனச்சது என்னோட சொந்த முயற்சி தான். மத்தபடி அவன் சொல்லிலாம் நான் பண்ணல அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அவங்க சொல்லிட்டே இருக்கும்போது, இப்ப இவர் என்ன புரொஃபசர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "அதுக்கு நீ வேற ஆள பாரு" அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள தொரத்தி விட முயற்சி பண்ணுவாரு. அந்த டைம் பார்த்து ஹீரோயினுக்கு இப்போ ஒரு ஃபோன் கால் வரும். அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோயின் லவ்வர் பாய் இருக்கார்ல, அவரு தான் கால் பண்ணுவாரு. அப்ப
அப்போ ஹீரோயின் வந்து பல பல விஷயங்களை யோசிச்சு பார்ப்பாங்க. ஹீரோயின் கொஞ்சம் சின்ன வயசாக இருக்கும்போது நிறைய பசங்க வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணிட்டே இருப்பாங்க. ஹீரோயினுக்கு யாருமே கிடையாது. அவங்க வந்து அனாதை ஆசிரமத்துல தான் வளர்ந்தவங்களா இருப்பாங்க. அதை வச்சு மற்ற பசங்களாம் கிண்டல் பண்ணும்போது இந்த லவ்வர் பாய் இருக்கார்ல அவரோட ஆளுங்கெல்லாம் அங்கே ஓடி வந்துருவாங்க. ஹீரோயின் வந்து இப்போ அந்த பசங்களாம் ஓடி போயிடுவாங்க. ஹீரோயின் ரொம்ப பயப்படுவாங்க. நான் எதுவும் பண்ணல, என்ன அடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அந்த பசங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இனிமேல் அவங்க வந்து கிண்டல் பண்ண மாட்டாங்க, உங்களை பாஸ் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லவும் ஹீரோ அந்த லவ்வர் பாய் இருக்கார் அப்போ கொஞ்சம் சின்ன வயசுல இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டு போயிடுவார். இனிமேல் நீ இங்கே தான் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே அவங்களோட சேர்ந்தே வளர மாதிரியே இருக்கும். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு அவரும் சொல்லிட்டே இருப்பார். ஹீரோயினுக்கும் அவர் நம்ம கூட நம்மளை வந்து கூட்டிகிட்டு வந்தவர் தானே அப்படின்ற ஒரு இதில் தான் அவர் மேலே கொஞ்சம் லவ் அப்படிலாம் இருக்கும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து ஹீரோயின் வந்து அவர் படிக்க வைப்பார். ஹீரோயின் படிப்பாங்க. அவங்க நினச்ச மாதிரி இப்போ ஹீரோயின் அவர் என்ன சொல்லுவாங்க, நீ நல்லா படிக்கணும், எக்ஸாம்லலாம் நல்ல மார்க் எடுத்தேன்னா வந்துட்டு இப்படி அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள பேசியிருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோயின் வந்துட்டு மார்க் எடுத்தால் அவங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், நான் அங்கே கூட்டு போவேன் இங்கே கூட்டு போகிறேன்னு பேசுகிறாங்களா அந்த மாதிரி தான். ஹீரோனும் அதே மாதிரி மார்க்கெல்லாம் எடுத்துகிட்டு நான் நீங்கள் சொன்ன மாதிரி மார்க் எடுத்துகிட்டேன், நம்ம பிரதர் நம்ம அங்கே போகலாமா எங்கே போகலாமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கேன், உனக்கு வந்து நான் பணம் கொடுக்குறேன், அந்த கார்டு எடுத்து கொடுத்து உனக்கு வேண்டியதை நீ வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு உடனே போயிடுவார். அவர் சொன்னதெல்லாம் நான் கரெக்டாக படித்தேன் செஞ்சேன், ஆனால் ஏன் அவன் நிறைய மாற்றங்களோட இருக்கான், இப்போ என்கிட்ட அவன் சரியாக கூட பேசுறதில்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அதெல்லாம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஹீரோயினுக்கே தெரிய வரும், ஹீரோயினை அவர் இங்கே கூட்டிகிட்டு வந்தது வளர்த்தது, அதாவது அவங்க கூடயே சேர்ந்து அவங்கள வளர்க்க வச்சது, அவங்கள லவ் பண்ணுற மாதிரி நடிச்சது, இது எல்லாமே பண்ணது வந்துட்டு அவங்க பிஸ்னஸ்க்காக இந்த ப்ரொஃபஸர் இருக்கார்ல இவரோட இடத்த வந்து பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஹீரோயினை பயன்படுத்துறதுக்காக அவர் பண்ணியிருக்காருன்ற விஷயம்லாம் ஹீரோயினுக்கு இப்போ தோணும். அதனால் இப்போ என்ன பண்ணுவாங்க, காலை வந்துட்டு ஹீரோ அதாவது ப்ரொஃபஸர் அவர் அட்டன் பண்ணி பேசுகிறேன்னு சொல்வார். உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபோனை பிடிங்கி அவங்களும் அட்டன் பண்ணி பேசுவாங்க. உடனே அவர் என்ன கேட்பாருன்னா, போன வேலை என்னாச்சு, நான் சொன்ன மாதிரி செஞ்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அதுக்கு ஒன்று ஹீரோயின் என்ன இவர் இப்போ ப்ரொஃபஸர் பாப்பார் என்ன அவுட் ஸ்பீக்கரில் போட்டு பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அது ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, நீ சொன்னதுக்காக தான் நான் வந்தேன், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அவன் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான், எனக்கு அவனை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் உண்மையிலேயே தான் அவன் கூட அப்படி இப்படின்னு சொல்லும்போது நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் சொன்னது உனக்கு அதாவது செய்யணுமா, ஆனால் அவர் சொன்ன மாதிரி செய்யணுமா, பிடிச்சலாம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்வார். ஹீரோன் அதெல்லாம் கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு இப்படி பேசுகிறாங்களா, இது ரெண்டு பேருக்குமே ஆச்சரியமாக போயிடும். என்ன பண்ணுவாங்க, இப்போ அந்த ப்ரொஃபஸர் கூட ரொம்ப ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவர் வேற ஒரு பக்கம் திட்டிட்டு இருப்பாரு, நீ நெருப்போட விளையாடிட்டு இருக்க, உனக்கு என்ன திமிரு இருக்கும், இதோட விளைவுகள் வேற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அவர் வேற சொல்லிட்டே இருப்பாரு. அங்கே ஃபோனில் பேசுறதுக்கா சரியான கோவம் வரும். உன்னை நான் எதுக்காக அனுப்புனேன், அவன் கூட அப்படி இப்படி இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் மட்டும் தான் எனக்கு தேவைன்னு சொன்னேன், நீ உண்மையிலலாம் அவன் கூட இருக்கவே கூடாது, நீ கிளம்பி வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கத்திட்டே இருப்பாரு. ஹீரோன் காதலே வாங்க மாட்டாங்க. இங்கே இவர் ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பாரு. நீ வந்துட்டு தப்பு பண்ற, நான் உன்னை சொன்னது வேற, நீ செய்யறது வேற, அவரோட அங்கிள் அவர் கூட நீ அப்படி இருக்கவே கூடாது, நீ அங்கிருந்து கிளம்பி வரியா இல்லையா அப்படின்னு சொல்லுவாரு. உன்னை ஹீரோன் என்ன கேட்பாங்க, இதெல்லாம் நீ சொல்லும் போதே தெளிவாக சொல்லியிருக்கணும், நீ அதெல்லாம் என்கிட்ட அப்படி சொல்லலையே, இப்போ நீ சொல்ற டைமிங் வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஸோ இப்போ நீ சொல்றதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதே தான் சொல்லிட்டே இருப்பார் அந்த லவர் பாய் இருக்கார்ல, அவர் என்ன சொல்வார்னா, நீ தேவையில்லாமல் வேலை பார்த்துட்டு இருக்க, மரியாதை அங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லும் போது ஹீரோன் அதை காதில் வாங்க மாட்டாங்க. அங்கிள் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது பண்ணலாமா அப்படின்ற மாதிரிலாம் அவர்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. இவரை லைனில் வச்சுட்டே வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவரை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கிஸ் பண்ணது இல்லாமல் கடிச்சு வர வச்சிருவாங்க. உடனே அவர் வந்துட்டு என்ன வேலை பார்த்துட்டு இருக்கன்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் கோவப்பட்டுட்டே இருப்பாரு. இப்போ நம்ம இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்கும். லைனில் இன்னும் இருந்துட்டு நீ மரியாதையாக வீட்டுக்கு போயிடு, அதான் உனக்கு நல்லது, அங்கேருந்து கிளம்பு, நீ இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கத்திட்டே தான் இருப்பாரு. தரம் வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க. நான் சும்மா இருந்தவள இந்த மாதிரி செய் அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்புனதே நீ தான், இப்போ என்னன்னா அதெல்லாம் வேண்டாம் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம், இப்போ நான் நீ சொன்னதுக்காக தானே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இப்போ போய் என்னை வந்து நிப்பாட்ட சொன்னால் எப்படி என்னால் நிப்பாட்ட முடியும், கண்டிப்பாக வந்துட்டு நான் உன் அங்கிளை வந்துட்டு சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேசுவாங்க. நான் செய்ய போகிறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வேற கட் பண்ணிடுவாங்க. இவருக்கா சரியான கோவமாயிரும். திரும்ப திரும்ப ஹீரோனுக்கு கால் பண்ணிட்டே இருப்பார், எடுக்கவே மாட்டாங்க. உடனே அவர் என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு வேற ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி உடனே வந்துட்டு அவங்களை வந்து வேற ஊருக்கு அனுப்பி வச்சிருக்காருல, அந்த ஊருக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் உடனே புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இப்போ கிளம்புவார் ஹீரோயினை பார்க்க. இந்த லைஃப்பில் எனக்கு நீ மட்டும் தான், உன்னை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன், தான் வந்து உன்னை கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேக வேகமாக கிளம்புவார். வந்துடும், நீ இந்த மாதிரிலாம் அவன் முன்னாடியே பேசுகிறா, நான் உன்னை நம்புவேன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியா, நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்துக்கிட்டு என்ன ஏமாத்த பார்க்குறீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும், நீ அழகாக இருக்க, அதுக்காக நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்கும், நான் எப்படி நம்ப முடியும், இப்போ அப்படியே இந்த கத்தியை வச்சு அப்படியே உன் ஹார்ட்டை பொழந்து அதில் என்ன தான் உண்மை இருக்குது அப்படின்றத நான் பார்க்க போகிறேன், ஏன்னா நான் ஆராய்ச்சி பண்ணுறவன் தானே அப்படின்ற மாதிரி ப்ரொஃபஸர் சொல்லுவார். கட்டிட்டு இருக்காரு. ஹீரோயின் வந்து கொஞ்சம் கூட அதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டாங்க. நம்ம விட்டதை ஸ்டாப் பண்ணலாமா, அதாவது ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவர்கிட்ட போயிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவரும் கிஸ் பண்ணிட்டு இருப்பாரா, இதை வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாமல் இன்னொரு பொண்ணு நின்றுட்டு இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கிறத ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும். ப்ரொஃபஸரும் ஹீரோயின் இதை பார்த்துருக்க மாட்டாங்க. உடனே இப்போ அவர் என்ன சொல்வார், எந்திரிச்சு கிளம்பு, நாளைக்கு எனக்கு வந்து கிளாஸ் எல்லாம் இருக்குது, என் நேரத்தை வீணடிக்காத அப்படின்ற மாதிரி ப்ரொஃபஸர் சொல்வார். ஹீரோயின் இப்போ என்ன சொல்லுவாங்க, நீ தான் என்னை கிஸ் பண்ண, இப்போ நீ ஏன் வெளியே போக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க சலிச்சுப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாமல் இவங்க பண்ணுறதெல்லாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இப்போ மறைஞ்சிக்கும். கிளம்பும் போது மனசில் என்ன நினச்சிப்பாங்கன்னா, அவன் சொன்ன மாதிரி இல்லை, இவன் ரொம்பவே வந்து ஜென்டில்மேனாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு, ஆனால் எவ்வளோ தூரத்துக்கு அவன் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போவாங்க. ஆனால் அந்த ஃபோட்டோ எடுத்ததில் அந்த பொண்ணு என்ன நினைக்கும்னா, இப்போ ப்ரொஃபஸர் இருக்காருல்ல அவரை வந்துட்டு இது அதை லவ் பண்ணும். அது ஒன்று என்ன சொல்லும்
அப்படின்னா வந்துட்டு, இப்ப அடுத்தடுத்த பொண்ணுங்களா தான் வராங்க. இவன் வந்து எனக்கு தான் சொந்தமானவன். அவன எப்படி எனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு தெரியும். அப்படின்ற மாரி அது ஒரு கால்குலேஷன் பண்ணிட்டு இருக்கும். வந்து காலேஜ்க்கு வருவாங்களா, காலேஜ்க்கு வரும்போது ஹீரோயின் இங்க ஃபோட்டோ எடுத்துச்சுல, அந்த பொண்ணு என்ன பண்ணும், அதெல்லாம் அதுக்குள்ள பிரிண்ட் போட்டு எல்லார்கிட்டயும் கிடைக்கிற மாரி பண்ணிடும். இப்ப ப்ரொஃபசர் வருவாரு. வந்த உடனே ஹீரோயின பார்த்து திட்டுவாரு. இதெல்லாம் என்னது? படிக்கிறதுல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு திட்ட ஆரம்பிச்சுருவாரு. உடனே அந்த பொண்ணு இருக்குல்ல, யாருக்கும் தெரியாத மாரி பசங்களோட பசங்களா அப்படியே மிங்கிள் ஆகி அதுவும் நின்னுட்டே இருக்கும். அப்படியே ஏத்தி ஏத்தி விட்டுருவாங்க. அவள பத்தி உங்களுக்கு தெரியாது சார். அவ பணத்துக்காக என்ன வேணா செய்வா. அவளோட ஃபேமிலி வந்து அந்த மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின பத்தி பேசுவாங்க. சாரும் திட்டிட்டே இருப்பாரு. அப்ப வந்துட்டு அந்த பொண்ணு இப்ப வெளிய வந்துட்டு அது நெறையவே பேசும். உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்க, நான் இப்போ ஒருத்தன வந்து இந்த மாரி நான் நடந்திருக்கேன் அப்படின்னா வந்துட்டு, அவன் அதுக்கு வந்து தகுதியானவன், ரொம்ப அழகானவன், ரொம்ப பணக்காரன், திறமையானவன். அவனுக்கு என்ன புடிச்சிருக்கு, எனக்கு அவன புடிச்சிருக்கு. சரி ஓகே. ஆனா நீ இப்படி என்னதான் பண்ணாலும் உன்னால இங்க உள்ள ஒரு மொக்கையான பசங்கள கூட கரெக்ட் பண்ண முடியாது. அப்படின்ற மாரி ஹீரோயின் இந்த மாதிரி திட்டவும், அதுக்கும் இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துரும். இப்ப டீச்சரும் திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வந்து இதெல்லாம் நீ சொல்றதுக்கு வெட்கப்படணும். இந்த மாரி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லவும், மாறி மாறி எல்லாரும் திட்டிட்டே இருக்கும்போது, இப்ப புரொஃபசர் இருக்காரு நேரா இங்க வந்துருவாரு. அந்த ஃபோட்டோல இருக்கிறது நான் தான் அப்படின்னோனே எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியா நின்னுட்டே இருப்பாங்க. நான் அவ கூட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோயின கைய பிடிச்சு அவர் கூட்டிட்டு போயிடுவாரா. இத பார்த்தோனே இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். என்னடா நம்ம ஒரு பிளான் பண்ணா எங்க இவன் எப்படி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு போய் யோசிப்பாங்க. நின்னுட்டே இருப்பாங்களா, அந்த நேரம் பார்த்து இப்ப அந்த பையன் இருக்காரு லவர் பாய். அவர் வேற அந்த ஃப்ளைட்ட பிடிச்சு வந்து நின்னுட்டாரு. நின்ன உடனே அந்த புரொஃபசர் வந்து ஹீரோயின கைய பிடிச்சு கூட்டு போறத பார்த்த உடனே, எங்க என்னோட ஆள வந்து நீ கூட்டிட்டு போற அப்படின்ற மாரி அவரு கேட்பாரு. உடனே அவர் என்ன சொல்வாரு, அப்படியே அப்ப ஹீரோயின் மனசுல நினைச்சுப்பாங்கன்னா, அதுக்குள்ள நீ ஃப்ளைட்ட பிடிச்சு இங்க வந்துட்டியா? ரொம்ப ஃபாஸ்ட்டா தான் இருக்க அப்படின்ற மாரி மனசுக்குள்ள நினைச்சுப்பாங்க. அப்ப ஏன்னா இவன் பண்ண வேலை தானே அவர் மேலே இப்ப ஹீரோயினுக்கு சரியான கோவமா இருக்கும். அப்ப புரொஃபசர் என்ன சொல்வாரு, எனக்கு அவ கூட பேச வேண்டிய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அவளுக்கு இப்போ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. உடனே டீச்சர் என்ன பண்ணுவாரு, எல்லாரும் போய் கிளாஸுக்கு போங்கன்னு எல்லாரையும் விரட்டி விட்டுருவாரு. அவரும் போயிடுவாரு. அதுல இவங்க 3 பேர் நின்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அது வந்து நான் தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற மாரி புரொஃபசர் சொல்லவும், இப்ப இந்த லவர் பாய் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, அவளுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் அவ கூட நின்னு அத சரி பண்றதுக்கு நான் இருக்கேன். அதனால நீ ஒண்ணும் பண்ண வேண்டியதில்ல. அவள விட்டுட்டு போ அப்படின்ற மாரி சொல்வாரு. அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, அவ என்ன தேடி தான் வந்தா. அவ என்ன நம்பி வந்தா. அவள நான் விடமாட்டேன் அப்படின்ற மாரி இவரு சொல்வாரு. உடனே இவரு லவர் பாய் என்ன சொல்வாரு, நாங்க 2 பேரும் ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருக்கோம். நான் தான் அவள உன் வீட்டுக்கு அனுப்பி வச்சேன்றது உனக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட கைய 2 பேரும் இந்த பக்கம் இந்த பக்கம் புடிச்சு இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப வந்து வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கூப்பிடும்போது, இப்ப லவர் பாய் என்ன சொல்வார், நிச்சயமா அவ உன் கூட வரமாட்டா. வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கைய புடிச்சு இழுக்கும்போது, ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லவர் பாயோட கைய வந்து உதறி விட்டுருவாங்க. அப்ப வந்துட்டு புரொஃபசர் இருக்காருல்ல, அவர்கிட்ட வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு புரொஃபசர் கூட போயிடுவாங்க. ஏன்னா இவர் இந்த மாரி மிரட்டி இப்படி செய்ய வச்சார்ல, அதுல ஹீரோயின் ரொம்பவே உடைஞ்சு போயிருப்பாங்க. அதனால இவர அவமானப்படுத்திட்டு புரொஃபசர் கூட போயிடுவாங்க. வந்துருவாங்க 2 பேருமே இஷ்டத்துக்கும் மாறி மாறி அவன் நல்லவன், இவன் கெட்டவன், அவன் கெட்டவன்ற மாரி அவங்க திறமைய பத்தி 2 பேரும் மாறி மாறி சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டு இப்ப அந்த லவர் பாய் இருக்கார்ல, அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, உன்கிட்ட இப்ப இருக்கிற பணத்த எல்லாம் இன்னும் 1 வாரத்துக்குள்ள எப்படியாவது நான் வாங்கிருவேன். உனக்கு பணம் தான் முக்கியம். அவன விட நான் அந்த பொசிஷன்ல அந்த பணத்துக்கு நான் வந்துருவேன். நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கூப்பிடும்போது, அவரும் அவரோட 2 பேரும் மாறி மாறி அவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த புரொஃபசர் இருக்கார்ல, அவர புடிச்சு கிஸ் பண்ணிடுவாங்க. கிஸ் பண்ணிட்டு என்ன சொல்வாங்கன்னா, அவன் ஏதாவது உளறிட்டு போயிடுறான். நான் உன்ன வந்துட்டு அதாவது என்ன சொல்றது மயக்கறக்கு தான் வந்தேன். ஆனா நான் வந்து உன் கூட இருக்கிறதுல தான் வந்து நான் திருப்தியா இருக்கேன். நான் சந்தோஷமா இருக்கேன். அப்படின்ற மாரி ஹீரோயின் பேசுவாங்களா, அதுல லவர் பாய்க்கு அவ்ளோ கோவமா இருக்கும். புரொஃபசர் என்ன கேட்பாரு, "பாத்தில அவ என் கூட இருக்கும்போது தான் சந்தோஷமா இருக்கா. உன்ன அவளுக்கு சுத்தமா புடிக்கல. இது உனக்கு இப்ப நல்லா புரிஞ்சுதா? இப்ப நீ இடத்த காலி பண்றியா?" அப்படின்ற மாரி கேட்பாரு. உடனே லவர் பாய் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "உன்ன இந்த வேலை செய்யறதுக்கு அனுப்புனது நான் தான். ஆனா எனக்கே பொறாம வரணும் அப்படின்றதுக்காக நீ அவன் கூட சேர்ந்து என் முன்னாடியே ஆட்டம் போட்டுட்டு இருக்கியா? இதெல்லாம் நடக்காது. அப்படின்ற மாரி நீ ஜெயிச்சுட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா?" அப்படின்ற மாரி அவரு கோவமா கேட்பாரு. சொல்வாரு, "இப்ப கடைசியா வார்னிங் பண்றேன். என் கூட வீட்டுக்கு வரும்போது அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இதுக்கப்புறம் நான் அவர் கூட தான் இருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு இப்ப புரொஃபசர் கூடயே வந்துருவாங்க. 2 பேரும் கார்ல வந்து உட்கார்ந்த உடனே புரொஃபசருக்கு இப்ப கோவம் வரும். "நீங்க 2 பேர் டிராமா போட்டு என்ன நடிக்கிற மாரி ஏமாத்திட்டு இருக்கியா? அவன் முன்னாடி விட்டு குடுக்க கூடாதுன்னு தான் உன்ன கூட்டு வந்தேன். உண்மைய சொல்லு. எதுக்காக இந்த மாரி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோயின் என்ன சொல்வாங்க அப்படின்னா, "மாதிரி அவன் சொல்லி தான் நான் வந்தேன். அதெல்லாம் நான் இல்லன்னு நான் சொல்லவே இல்ல. ஆனா எனக்கு உங்க மேல ஒரு கிரஷ் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். நான் உங்ககிட்ட எப்படி நடந்துட்டு இருக்கேன்றது தெரியும். நடிக்க வந்தவங்க யாரும் இந்த மாரி இருக்க மாட்டாங்க." அப்படின்னோன ஹீரோ அப்படியே புரொஃபசர் ஒரு மாரி அப்படியே சைலன்ட் ஆயிடுவாரு. அது மட்டும் இல்ல, அவன் என்ன அனுப்புனான். அவன நான் உண்மையிலே தான் நேசிச்சேன். ஆனா அவன் வந்துட்டு என்ன இந்த மாதிரி ஒரு வேலை பண்ண சொன்னான்னு அவன் மேல எனக்கு விருப்பு தாங்கல. அவன பழி வாங்கணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் நான் இந்த வேலைக்கே ஒத்துக்கிட்டேன். ஆனா வந்த இடத்துல எனக்கு உன் மேல கிரஷ் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அத அப்படியே புரொஃபசரும் நம்ப ஆரம்பிச்சுருவாரு. நம்ப மாட்டாரு. கொஞ்சம் கொஞ்சம் மனசுக்கு புடிச்சிருந்தா கூட ஹீரோயின திட்டி கீழ இறங்கு அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் கீழ இறங்கிருவாங்க. அப்ப என்னதான் பண்றதுன்னு ஹீரோயின் யோசிச்சுட்டே இருப்பாங்களா. அந்த நேரம் பார்த்து லவர் பாய் என்ன பண்ணுவாரு, இவங்கலாம் கார்ல தானே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இவர் வேற இறக்கி விட்டாரு. ஹீரோயின் இப்ப வெளிய நின்னுட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து அந்த லவர் பாய் இருக்காருல்ல, வேக வேகமா அவர் வருவாரு இந்த கார் பார்க்கிங் இடத்துக்கு. அங்க வரும்போது பார்த்தோன்னா ஹீரோயின் டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, ஓடி போய் திரும்ப காருக்குள்ள ஏறிடுவாங்க. ஏறினவங்க ஹீரோ சீட்ல இருந்து அவர சாய்ச்சு வச்சுக்கிட்டு அவர்ட்ட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க.
ஆரம்பிச்சிருவாங்க. அதை வேற டோரை ஓப்பன் பண்ணி அவர் பார்க்குற மாதிரியே பண்ணுவாங்க. அவருக்கா செம்ம கோவம் வந்துட்டே இருக்கும். அதே சமயத்தில் இப்போ ப்ரொஃபஸரும் பார்த்துருவாரு. இப்போ அவரும் வந்துட்டு என்ன பண்ணுவார், அவர் வெளியேற்றணுன்றதுக்காக இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்க்கவே அவருக்கு அவ்வளோ கோவமா இருக்கும். அந்த டோர் ஓப்பனில் தானே இருக்கு. இவங்க 2 பேரும் பேசுறதுலேயே அவங்க என்ன பேசுவாங்கன்னா, எப்படி என்ன எதுக்கு உன்னை பிடிச்சது அப்படி இப்படின்னு இவர் கேட்பாரு. அவங்களும் எதே இஷ்டத்துக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ நான் உண்மையிலே தான் உங்களை நேசிக்கிறேன் அப்படி இப்படின்னு 2 பேரும் சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் பார்த்துட்டே இருக்காரா, உடனே வந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே இவருக்கு தாங்காது. இவ்வளோ நேரம் அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு கேட்டுட்டு இருந்தவர் பார்த்தீங்கன்னா இப்போ கோவமாயிரும். கதவு திறன்னு வெளியின்னு கத்திக்கிட்டே இருப்பார். கதவை திறக்கவே மாட்டாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் இப்போ நார்மலாக தான் உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ ப்ரொஃபஸர் கேட்பார், இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை, என்னதான் செய்யணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் எனக்கு பண்ணதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. அவன் நான் அவ்வளோ நம்பினேன், அவன் அவ்வளோ நேசிச்சான். ஆனால் அவன் என்னை ரொம்பவே பயன்படுத்திக்க பார்க்குறான், அதுவும் தப்பாக பயன்படுத்திக்க பார்க்குறான். அவனுக்கு நான் வந்துட்டு லெசன் கற்றுக் கொடுக்கணும்ல. ஒரு நாயை சுத்த விடுற மாதிரி தான் பாய் ஃப்ரெண்டு நாயை அவர் நாய் மாதிரி தான் இப்போ நான் சுத்த விடணும், அப்போ தான் அவனுக்கு புத்தி வரும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கு நீ என்ன தான் பயன்படுத்திக்கணும்னு கேட்கும்போது அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அப்போ இவர் ப்ரொஃபஸர் என்ன நினைப்பாருன்னா, இப்போ இந்த பொண்ணு என்ன வித்தியாசமாக இருக்கா, அவன் சொல்லி அனுப்புனா ஆனால் அவன் மேலே உள்ள கோபத்தில் நம்மகிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறா, அதில் அவனை வந்து சுத்த விடணும்னு நினைக்கிறா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டே அவர் மனசில் நினச்சிட்டே இருப்பார். அப்போ ஹீரோ நினைப்பாங்க, அவன் கூட நான் திரும்ப வந்து சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பெரிய கனவு கண்டுட்டு இருக்கான், அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி கோவமாக பேசுவாங்க. அவர் வந்து வீட்டுக்கே வந்துடுவார். வந்தவர் வந்து இப்போ என்ன யோசிப்பாருன்னா, எனக்கே துரோகம் பண்ணிட்டா, என்ன அவள் ஏமாத்திட்டா, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக இருப்பார். அப்போ பார்த்தா ஒரு நியூஸ் வரும். அதில் வந்துட்டு ப்ரொஃபஸர் இருக்கார்ல, அவருக்கு வந்துட்டு ஒரு ஃபியான்சி பொண்ணு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்துடும். ஒன்று இவர் என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு ஒரு ஃபியான்சி பொண்ணு இருந்தால் நிச்சயமாக அவள் வந்து உன்னை வந்து அவன் கூட நெருங்கிறதுக்கு விட மாட்டா, அப்போ நீ என்கிட்ட தன்னால் வந்து தானே ஆகணும், அப்போ உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நினைப்பாரு. வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. அங்கே வெளியே போகும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவர் கிளம்புவார். அப்போ ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, அவர் கண்ணத்தில் போய் கெஸ் பண்ணிவிட்டு அப்புறமா பார்க்குறேன் என்னோட ஃபியான்சி அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போவாங்க. அதில் அவருக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிடும். இவங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். 2 பேருமே லைட்டாக அவங்களுக்குள்ள ஒருத்தவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி வருது. சரின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோன் அங்கேருந்து வேகமாக கிளம்பி ஒரு இடத்துக்கு வரும்போது அங்கே அந்த லவர் பாய் நின்றுட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோன் கிட்ட வந்துட்டு திரும்ப வம்பு பண்ணுவார். அப்போ அவருக்கு தகுந்த மாதிரி ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வேலையெல்லாம் என்ன செய்ய சொன்னால் அதுக்காக தான் அந்த வேலையெல்லாம் நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பியா, இதெல்லாம் நான் நம்ப சொல்றியா, அவனுக்குன்னு ஒரு ஃபியான்சி பொண்ணு இருக்கா, நிச்சயமா நீ தன்னால் அதுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்து தான் ஆவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை மிரட்டும் போது அதெல்லாம் கவலைப்பட மாட்டாங்களா. அப்போ நீ திரும்பவும் அந்த ட்ராஷ் கேன் இருக்குல்ல, அதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கணும்னு இன்னும் எவ்வளோ காலத்துக்கு தான் என்ன நீ மிரட்டிக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கோவப்படுவாங்க. மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்காக பண்ணிட்டே இருப்பார். ஒன்று ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, எட்டி ஒரு உதச்சிட்டு அவர் கண்ணத்தில் 2 அறையை போட்டு அவங்க பாட்டுக்கு இப்போ அந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கலாம் அந்த இடத்துக்குள்ளே வருவாங்க. இங்கே ஒரு பார்ட்டி நடந்துட்டு இருக்கும். இந்த பார்ட்டியில் வந்துட்டு அந்த ப்ரொஃபஸர் இருக்காரில், அவருக்கு என்கேஜ்மெண்ட் பண்ண பொண்ணு, அந்த ஃபியான்சி பொண்ணு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே இருப்பாங்க. ஹீரோ நேரம் அங்கே தான் வருவாங்க. வந்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களை பார்த்தோன்னு அந்த ஃபியான்சி பொண்ணுக்கு தெரிஞ்சிடும், ப்ரொஃபஸர் கூட சுற்றுற அந்த புது பொண்ணு இவ தான் சொல்லிட்டு ஹீரோன் கிட்ட வம்பு பண்ண வருவாங்க. ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, எனக்கு நல்லா தெரியும், நீ தான் அவனுக்கு வந்து ஃபியான்சி பொண்ணுன்றது தெரியும்னு சொல்லுவாங்க. அது தெரிஞ்சும் அவங்க கூட நீ சுற்றிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்பாங்க. உனக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. என்ன விஷயம்னு கேட்பாங்க இவங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கும் அவனுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகியிருந்தாலும் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நீ அவனோட ஃபியான்ஸியாக இருக்க முடியாது, அதாவது ப்ரொஃபஸரோட ஃபியான்ஸியாக நீ இருக்க முடியாது, அது நான் தான். அப்படி ஒரு வேளை நீ இருக்கலாம்னு இருந்தாலும் உன்னால் ஒய்ஃபாக ஆக முடியாது, மிஸ்ட்ரஸாக வேணா நீ ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள வெறியேற்றுவாங்க ஓப்பனாகவே பேசி. ஹீரோயின் பேசுறதை கேட்டோன்னா அந்த ஃபியான்சி பொண்ணுக்கு சரியான கோவம் வந்துடும். ஹீரோயின் கணத்தில் ஓங்கி ஒரு அரைஞ்சிரும். அந்த நேரம் பார்த்து இப்போ அடி வாங்கி கீழே விழுந்து கிடந்தாரில் அந்த லவர் பாய் எந்திரிச்சு இப்போ உள்ளே வருவார். வந்த உடனே இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, இந்த வீட்டில் தான் வந்துட்டு ஹீரோயின் வந்து தத்தி எடுத்து வளர்த்துருந்தாங்கன்னு சொல்லும்போது இப்போ இந்த ஃபியான்சி பொண்ணு இந்த லவர் பாய் கிட்ட என்ன சொல்லணும்னா, இங்கே பாரு, உன்னை தத்தெடுத்து வளர்த்த அந்த உங்கள் குடும்பத்தில் வளர்த்த பொண்ணு எந்த லட்சணத்தில் இருக்கா பாரு அப்படி இப்படின்னு சொல்லவும், இப்போ அந்த லவர் பாய் ஹீரோயின் கிட்ட என்ன கேட்பாருன்னா, இப்போ ஒன்றும் குறைஞ்சி போயிடல, இப்போ நீ என்கிட்ட கெஞ்சினு வச்சுக்கோ, ஏன் இந்த மாதிரி ஒரு இப்படி உனக்கு ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, இதுலேருந்து உன்னை ஈஸியாக நான் காப்பாற்றிடுவேன், எப்படி வசதி அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்து கேட்பாரு. மாதிரி ஹீரோயின் எதுவுமே வாயை திறக்க மாட்டாங்க. அது உடனே வந்து அவர் பேசுகிறான்னு சொல்லிட்டு போவார். அதுக்குள்ளே அந்த ஃபியான்சி பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு கோவமாக திட்டும், என்கேஜ்மெண்ட் எங்களுக்கு இப்போ இன்னைக்கு அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டே இன்னைக்கு நடக்க போகுது, ப்ரொஃபஸருக்கும் இந்த ஃபியான்சி பொண்ணுக்கும். அந்த மாதிரி எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகிற அன்னைக்கு வந்துட்டு இன்னொருத்தர் என்னோட ஆளையே வந்துட்டு நீ லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிற்கிறேன், உனக்குலாம் வெக்கமா இல்லை அப்படி இப்படின்னு கேட்கும். ஹீரோனுக்கு கோவமாக வந்துடும். எவ்வளோ நேரம் தான் அடி வாங்கிட்டே நிற்பாங்க. டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, ஓங்கி ஒரு அறையை கொடுத்துருவாங்க. அறையை கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ரொம்ப கோவத்தில் போயிட்டாங்களா. இப்போ இந்த என்கேஜ்மெண்ட் பண்ணுறது நடந்துட்டு, அந்த பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அப்போ அந்த ப்ரொஃபஸர் இருக்கார்ல, அவர் அங்கே ஸ்டேஜில் நின்றுட்டே இருப்பார். இந்த ஃபியான்சி பொண்ணு என்ன பண்ணும், நேராக அந்த ஃபியான்சி இருக்கார்ல, அதாவது ப்ரொஃபஸர் அவர்கிட்ட போயிட்டு சொல்லும், அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் சொல்லும், இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்தா அவள் உன்னை வந்து மயக்கிறதுக்காக இப்படி இப்படின்னு சொல்லிட்டு திமிரா பேசுகிறா, என்னையே அரைஞ்சிட்டா தெரியுமா அப்படி இப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கும். அவருக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். ஹீரோயினோட வேலை தான் எல்லாமே அவருக்கு தெரியுது. அவங்க பேசிகிட்டே இருப்பாங்களா. அப்போ அவர் கேட்பார், இந்த மாதிரி நீ எதுக்காக அவளை அடிச்சா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அவள் பேசினது அப்படி இருந்தது, எந்த பொண்ணுக்காக இருந்தாலும் அப்படி தானே இப்படி தானே இது என்னமோ பேசும், அது இல்லாமல் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணுன்றது தான் நம்ம பேரண்ட்ஸோட ஆசை, அப்போ தான் நம்ம பிஸ்னஸும் டெவலப் ஆகும், அதெல்லாம் உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஃபியான்சி பொண்ணு கேட்டுகிட்டே இருக்கும். இவங்க 2 பேர் பேசிகிட்டே இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா, கோமா ஹீரோயின் போனாங்கல்ல, என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப அந்த என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ் இருக்கும்ல, கல்யாண ட்ரெஸ், அதை போட்டுக்கிட்டு உள்ளே நுழைவாங்க.
இருப்பாங்க. அத பார்த்தோன்னே எல்லாருக்குமே அதிர்ச்சியா போயிடும். அந்த ஃபியான்சி பொண்ணுக்கா, என்ன இவ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தவ திடீர்னு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸ போட்டு இங்க வரா, அவளும் இவ்ளோ வெளிப்படையா வந்துட்டு இந்த மாதிரி ரகசியமா இருக்கவர வந்துட்டு இப்படி கல்யாண அளவுக்கு கொண்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள அவ்ளோ கோவமா இருக்கும். ஹீரோயின் வரத பார்க்கும்போது ப்ரொஃபஸருக்கு வந்து ஒரு பக்கம் ஆச்சரியமா இருந்தாலும், ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவருக்கும் ஹீரோயின தான் புடிச்சிருக்கு. இப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, நேரா வந்தவங்க மேடை ஏறி அவர் பக்கத்துல போய் நிக்கும்போது, அவரே கை குடுத்து ஹீரோயின மேடையெல்லாம் அந்த மேடையில கூப்பிடுவாரு. அத பார்த்து அந்த ஃபியான்சி பொண்ணு இங்க என்ன நடக்குதுன்னு கேட்கும்போது, ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நான் இந்த மாரி கல்யாண ட்ரெஸ் போட்டு வந்தா உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க. எங்க 2 பேருக்கு தானே என்கேஜ்மெண்ட். நீ எதுக்காக அந்த மாரி வந்திருக்கன்னு?" அந்த பொண்ணு கேட்கும். "இப்ப நடக்க போற என்கேஜ்மெண்ட் எங்களுக்கானது தான்" அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஃபியான்சி பொண்ணு இப்ப ப்ரொஃபசர் கிட்ட சண்டை போடும். ப்ரொஃபசர் ஒரே வார்த்தையா சொல்லிடுவாரு, "எனக்கு அவள புடிச்சிருக்கு. அவள யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. எங்க 2 பேருக்கு தான் இன்னைக்கு என்கேஜ்மெண்ட்" அப்படின்ற மாதிரி சொல்லவும், "நான் உன்ன அப்புறம் கவனிக்கிறேன்" அப்படின்ற மாரி கோவமா அந்த ஃபியான்சி பொண்ணு இப்ப அங்கிருந்து போயிடும். "இப்ப நம்ம என்கேஜ்மெண்ட்ட ஸ்டார்ட் பண்ணலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஆரம்பிக்கிறதுக்குள்ள லவர் பாய் வந்து நிப்பாரு இப்ப. கேட்பாரு, "உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா, "அவ வந்து உன்ன அங்கிள்னு கூப்பிடுறா. அவளுக்கு உன் மேல எந்த ஒரு அந்த மாரி ஆசைலாம் எதுவும் கிடையாது. நான் ஏதோ தெரியாத்தனமா அந்த மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்றதுக்காக தான் உன்கிட்ட வந்து பழக ஆரம்பிச்சா. உன் மேல தனிப்பட்ட முறையில எதுவுமே அவளுக்கு கிடையாது. அவ என்னதான் லவ் பண்ணிட்டு இருந்தா, நாங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்றதா இருந்தோம். இப்போ உன்ன கல்யாணம் பண்ணாலும் உன்ன அங்கிள்னு தானே அவ கூப்பிடுவா." அப்படி இப்படின்னு அவர் மைண்ட மாத்துவாரு. அப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். அவர நான் அங்கிள்னு தான் கூப்பிடுறேன். நீ சொல்லி தான் நான் வந்தேன். அதனால என்ன? நான் இப்ப அவர உண்மையிலே தான் நேசிக்கிறேன். திரும்ப என் மனச மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்காத" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. வாக்குவாதம் வந்து ஒரு கட்டத்துல அவர் வந்து ஹீரோயின் அடிக்க போயிடுவாரு அந்த லவர் பாய். உடனே இவருக்கு கோவம் வந்து, "என்ன தைரியம் இருந்தா உனக்கு ஆன்ட்டா வரப்போறவள அடிக்க போற" அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டு அடிக்க ஆரம்பிச்சாரு. 2 பேருக்கும் சண்டை நடந்து முடிஞ்சிரும். உடனே ஹீரோயின கூட்டிட்டு அந்த ப்ரொஃபசர் இருக்கார்ல ரூமுக்கே வந்துருவாரு. அதோட வந்துட்டு, "நீ இப்பவும் நடிச்சிட்டு இருக்கியா என்னன்னு எனக்கு தெரியல" அப்படின்ற மாரி சொல்வார். ஏன்னா அவருக்கு உண்மையிலேயே ஹீரோயின பிடிக்குது. அப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "அவனுக்கு குடுக்க வேண்டியது தான் நீங்க குடுத்துட்டல்ல நீ. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அவனால நான் நிறையவே கஷ்டப்பட்டுட்டேன். இப்ப அவன் கஷ்டப்படுறான்ல எனக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலவரத்துல அந்த ஃபியான்சி பொண்ணு வேற ஹீரோயின் ஒரு அடி போட்டுருச்சா, அதனால அவங்க கண்ண வேற கொஞ்சம் பன்னு மாரி வீங்கியிருக்கும். அதனால இவர் என்ன பண்ணுவாரு, ஐஸ் ஒத்தடம் குடுக்குறேன்னு சொல்லிட்டு போய் எடுத்துட்டு வருவாரு. அப்போ மூஞ்ச தொங்க போட்டுட்டே உட்காந்துருக்கும்போது ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "இன்னும் ஏன் இப்படியே இருக்க? நீ இப்படியே இருக்கிறதுல எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏற்கனவே நான் ஹர்ட் ஆகியிருக்கேன். நீ இப்படி இருந்தா இன்னும் கொஞ்சம் நான் ஹர்ட் ஆகுவேன்" அப்படின்ற மாதிரி சொல்லவும், அவரும் நார்மலா இருப்பாரு. மூவி ஆரம்பிக்கும்போது ஒரு சீன்லாம் வந்துச்சுல்ல, அந்த சீன் எல்லாம் இப்ப தான் வரும். அப்பதான் இப்ப ப்ரொஃபசர் என்ன கேட்பாருன்னா, "இப்ப நம்ம 2 பேருக்குள்ள என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. இப்ப நீ எனக்கு சொந்தமானவ. இதுக்கப்புறம் விளையாட்டுக்கு கூட யாரும் உன்ன ஹர்ட் பண்ணக்கூடாது. அத நான் ஒத்துக்கவே மாட்டேன்" அப்படின்ற மாரி அதாவது ப்ரொஃபசர் ரொம்ப சீரியஸா பேசுவாரு. அத பேசும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாரி மனசு கஷ்டமாயிடும். அந்த அளவுக்கு அவன் வந்து நம்மள லவ் பண்றேன்னு தெரிஞ்சும் நம்மள ஏமாத்துனான். நம்மள இந்த மாரிலாம் பண்ண சொன்னான். ஒரு நடிக்கிறதுக்காக தான் வந்தான். ஆனா இவன் ஒரு சின்ன விஷயத்துக்காக நம்ம மேல இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரியே எப்படி சொல்றது, மனசால ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ரொம்பவே இவருக்கு புடிச்சிருக்கும். அதனால அவங்க இத சரியா பண்றாங்களா, தப்பா பண்றாங்களா இன்னும் அவங்களுக்கு தெரியல. அவர் மேல உள்ள கோவத்துல தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் இவர் மேல உள்ள அன்புல தன்ன மீறி அவருக்கு வந்து அப்படியே கெஸ் பண்ணிடுவாங்க. இந்த லவர் பாய் வேற கேட்டாரா, "அவன் வந்து உன்ன அங்கிள்னு தானே கூப்பிடுறா" அப்படி இப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்து கேட்பாங்க, "ஏன் நான் உன்ன அங்கிள்னு கூப்பிடுறேன், அவன நான் அப்படி கூப்பிடலன்னு உனக்கு என்ன பொறாமையா இருக்கா?" அப்படின்ற மாரிலாம் கேட்பாங்க. பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு இப்ப ப்ரொஃபசர் என்ன பண்ணுவாரு, ஹீரோயின கிஸ் பண்ண ஆரம்பிச்சுரும். அவங்களுக்கு ஒரு மாரி வெட்கமா வந்துரும். இப்ப சிரிப்பாக்கலாம், என்ன கிண்டல் பண்ணி தானே சிரிச்ச, சிரி சிரின்னு சொல்லுவாரு. சிரிக்கவே மாட்டாங்க. அப்ப இனிமே நீ என்ன அங்கிள்னு கூப்பிடக்கூடாது, ஹபின்னு தான் கூப்பிடணும் அப்படின்னோன அவங்களுக்கு ஒரே வெட்கமா போயிடும். ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இவங்க 2 பேரும் இப்ப உண்மையிலேயே லவ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. உண்மையிலே ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அதோட இப்ப மறுநாள் இருக்கும். இப்ப அந்த ப்ரொஃபசர் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோயின் வந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, நீ படிக்கணும்னு சொல்லிட்டு அவரும் சொல்வாரு. அதனால அவங்களுக்கு புதுசா அட்மிஷன் போடுறதுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டு போவாரு. அங்க விட்டுட்டு அவர் ஒரு மீட்டிங் ஹாலுக்காக அவர் போவாரு. ஆனா இப்ப ஹீரோயின் வந்துட்டு இறக்கி விட்டுட்டாங்களா, ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்க அவங்களுக்கு மனசு இருக்காது. திரும்ப ஹீரோவ பார்க்கணும், அது ப்ரொஃபசர பார்க்கணுன்றதுக்காக அவங்களுக்கு தோணும். அவர் இருக்கிற இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. இவங்கள டிராப் பண்ணிட்டு கார் ஓட்டிட்டு போறாரு. அப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்துரும். பார்த்தா அவருக்கு தலையில அடிபட்டுரும். ஆனா அந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா 2, 3 பேர் வந்து இவர தூக்கிட்டு போயிடுவாங்க. ஹீரோயின் வந்து இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் இவர காணோம். இவ்ளோ லேட்டாலாம் ஆகாதே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா இங்க பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோ இருக்கார்ல ப்ரொஃபசர், அவருக்கு வந்து தலையில அடிபட்டிருக்கும். அவர யார் தூக்கிட்டு வந்திருப்பாங்கன்னா, அந்த லவர் பாய் இருக்கார்ல, அவரு தான் இங்க தூக்கிட்டு வந்திருப்பாரு. கோவூரரு அவர் கைய வேற கட்டி போட்டு நிக்க வச்சிருப்பாங்க. "நீ தான் அந்த வேலை பண்ணிட்டு இருக்கியா? உனக்கு எவ்ளோ தைரியம்? உன்ன நான் சும்மாவே விட மாட்டேன்னு. இப்ப நீ என்ன பண்ண முடியும்? உன்ன தான் கைய கட்டி போட்டு வச்சிருக்கேனே" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாயில ட்ரிங்க்ஸ ஊத்தி 2 பேருக்கும் அவ்ளோ வாக்குவாதம் வந்ததுக்கு அப்புறமா, இன்னும் 2, 3 பொண்ணுங்கள அவர சுத்தி விட்டுருவாரு. அதுங்களா அவர போட்டு பாடா படுத்திட்டு இருக்கன்ற பேர்ல என்னமோ நோண்டிட்டு இருக்குங்க அவர போட்டு. அவருக்கா சரியான கோவம் வந்துரும். புடிச்சு தள்ளி விடுவார் பாருங்க. எல்லாம் ஒரு திசையில போய் விழுந்துரும். அதோட கட்ட அவுத்துக்கிட்டு வந்து இப்ப இவர் அடிக்க, அவர் அடிக்கன்னு 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. இவரு என்ன கேட்பாருன்னா, ஒரு குடும்பத்துல வந்துட்டு ஒரு பேர் எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பொண்ண வச்சு இந்த மாரி நினைக்கணும்னு நினைச்சு, "நீ எல்லாம் எப்புட்றா உருப்படுவ?" அப்படின்னு அவரு கேட்க, இவர் கேட்க, "அப்படி அனுப்புன பொண்ண உனக்கு சொந்தமாக்கிக்கிட்டு நீ மட்டும் நல்லவனா?" அப்படின்னு சொல்லிட்டு இவர் மாறி மாறி கேட்கறவங்க, வாய் சண்டை போயி, கை சண்டை போயி கட்டைய எடுத்துட்டு வந்துருவாரு அடிக்கிறதுக்காக. இப்ப அந்த ப்ரொஃபசர் வந்து கீழ தள்ளிவிட்டு ஒரு அடி போடலான்னு சொல்லிட்டு வரும்போது, கரெக்ட்டா ஹீரோயின் வந்து அவர் மேல விழுந்துருவாங்க. இப்ப இவர் அடிச்ச அடி வந்து ஹீரோயின் மேல பட்டுரும்.
அடிப்படலையே நீ உனக்கு ஒன்றும் ஆகலையே உனக்கு ஒன்றும் ஆகலைன்னு 2 பேருமே விசாரிச்சுப்பாங்க ஹீரோவும் ஹீரோயினும். அந்த டைம் இவருக்கு அடிப்பட்டதை பார்த்தோன்னே ஹீரோயினால தாங்கிக்க முடியாது. உடனே அவர்கிட்ட சண்டைக்கு போவாங்க. உனக்கு என்ன தைரியம் தான் என் ஹஸ்பண்ட் கிட்ட இப்படி நடந்திருப்பேன்னு. உடனே அவர் என்ன கேட்பாருன்னா, அந்த லவ்வர் பாய் யார் உனக்கு ஹஸ்பண்ட்? சின்ன வயசுல அனாதையா இருந்தா உன்னை தூக்கிட்டு வந்து என் வீட்டில் தான் வளர்த்தாங்க. என் கூட தானே வளர்ந்த, என்ன தானே லவ் பண்ண, நான் சொல்லி தானே அந்த வேலையை செஞ்ச, எனக்கு துரோகம் பண்ணியிருக்க நீ, அப்படி இப்படின்னு அவர் கோவப்படுவார். அதெல்லாம் உன்னோட தப்பு, நீ நடந்துக்கிட்ட விதம் அந்த மாதிரி. என்னைக்காவது என் மேலே உண்மையான லவ் இருந்தால் அந்த மாதிரி நீ செஞ்சிருப்பியா? நீ அந்த மாதிரி பேசுறதுக்கு உனக்கு தான் தகுதியே கிடையாது. இன்னொரு தடவை என் ஹஸ்பண்ட் மேலே கையை வச்சுனா அவ்வளோதான் அப்படின்னோடனே, எப்படி உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்பாரு. நான் மனசில் அவரை தான் ஹஸ்பண்டாக நினைக்கிறேன்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. அப்படியே இருந்தாலும் நீ எனக்கு சொந்தமானவ அப்படின்ற மாதிரி இவர் கோவப்படுவார். எல்லாம் வர பெரிய சண்டை நடந்து அதுக்கப்புறம் ஒரு வெளியே ஹீரோவும் ஹீரோயினும் அங்கேருந்து தப்பிச்சு வந்துருவாங்க. ஆனாலும் அவர் கொஞ்சம் மயக்கத்திலே இருக்காரு. ஹீரோயின் போயிட்டு அவரை தெளிய வைக்கணும்னு நினைப்பாங்க. பாத் டப்பில் உட்கார வச்சுட்டு அவர் குளிக்க வைக்கணும். அவர் ஹீரோனை பிடிச்சி பிடிச்சி தள்ளி விட்டுட்டே இருப்பார். அதோட ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை சமாளிப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து அப்படியே தூங்கிடுவாங்க. தூங்கணும்னு எந்திரிக்கும் போது ஹீரோனுக்கு இப்போ உடம்புலாம் வலிக்கும். அவர் அடிச்ச அடியில் இன்னும் காயத்துக்கு மருந்தே போடாமல் இருக்காங்களா. இப்போ தான் இவருக்கு நினைவு வருதுல்ல. உடனே அவருக்கே ஒரு மாதிரி பதட்டமாகி ஹீரோயினுக்கு மருந்தெல்லாம் போட்டு விடுவார். வந்து மருந்து போட்டுட்டே இருப்பார். அப்போ அவர் கண் கலங்கி அழுதுகிட்டே இருப்பார். அப்போ ஹீரோயின் வந்து என்ன ஆச்சு, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இது வந்து தடவை நடக்கலை. இப்போ உன்னை அனுப்புனால அவரோட அப்பா இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணியிருப்பாரு, அவங்களோட ஒய்ஃபையே, அதாவது இப்போ இந்த லவர் பாயோட அப்பா இருக்காருல்ல, அவர் வந்து அவங்களோட ஒய்ஃபையே வந்துட்டு ஹீரோவோட அப்பா இருக்காருல்ல, அவரை மயக்கிறதுக்காகவும் அனுப்பி வச்சிருப்பாரு. அந்த மாதிரி அனுப்பும் போது அந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல, லவர் பாயோட அம்மா, அவங்களும் இங்கே வேலை மெனக்கெட்டு வந்திருப்பாங்க. ஹீரோவோட அப்பா கிட்ட பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. இவங்க 2 பேர் இப்படி இருக்கு, அந்த ஹீரோவோட அப்பா இருக்காருல்ல, அவரும் அதில் மயங்கியிருப்பாரு. இவங்க 2 பேர் இப்படி இருக்கிறத ஹீரோட அம்மா பார்த்துருப்பாங்க. பார்த்தோன்னா அவங்களால தாங்கி இருக்க முடியாது. உடனே அவங்க பில்டிங்லேருந்து ஜம்ப் பண்ணி அவங்க இறந்தே போயிருப்பாங்க. அதை தான் இப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா, உன்னை இப்போ அனுப்பியிருக்கான்ல, அவனோட அப்பாவும் அவனோட ஒய்ஃபை இப்படி தான் என் அப்பாவோட வீட்டுக்கு அனுப்புனாரு. அந்த மாதிரி அனுப்பும்போது எங்கள் அம்மா அதை பார்த்துட்டு கவலைப்பட்டுட்டு அவங்க இறந்தே போயிட்டாங்க. இப்போ எனக்குன்னு ரிலேட்டிவ்ஸ்னு யாரும் கிடையாது. நீ மட்டும் தான் எனக்கான ஒரே ரிலேட்டிவ். அது நீ என்னை விட்டு போயிட்டேன்னா எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் அழுவாரா. உன்னை ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடும். நான் உன்னை விட்டு என்றைக்குமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லுவாங்க. உண்மையாகவே சேர்ந்துட்டாங்க. இங்கே இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா, அந்த லவர் பாய் இருக்கார்ல, அவருக்கு காலில் நல்லா அடிபட்டிருக்கும். வீட்டில் வந்து அவருக்கு டாக்டர் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டே இருப்பார். இப்போ அவரை பார்க்குறதுக்காக அந்த ஹீரோவோட ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அது வரும். வந்தவொடனே என்ன ஆச்சு, நீ பிளான் பண்ணதெல்லாம் சொதப்பிட்டே இருக்கான்னு கேட்கும்போது, நீ பிளான் பண்ணது கூட தான் சொதப்பிட்டே இருக்குன்னு இப்போ 2 பேரும் பேசுவாங்க. அந்த பொண்ணு இவன்ட்ட பேசினா சரி வராதுன்னு கிளம்பி போகும்போது, நம்ம 2 பேருக்குள்ள ஒரு டீலிங் வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவார். என்ன டீலிங்னு சொல்லிட்டு அதை கேட்கும். இப்போ உனக்கு அவன் வேணும், எனக்கு அவள் வேணும் அப்படின்ற மாதிரி மாறி மாறி பேசுவாங்க. அப்போ அந்த ஃபியான்சி பொண்ணு என்ன சொல்லும், என்கேஜ்மெண்ட் தான் நடந்திருக்கு, அவங்கள நான் எப்படினாலும் பிரிச்சிருவேன்ற மாதிரி சொல்லும். உடனே இந்த பையன் என்ன சொல்வான், இல்லை அவங்க 2 பேருக்குள்ள கல்யாணமே ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது, எப்போ கல்யாணம் ஆச்சுன்னு கேட்கும்போது, நம்மளுக்கு எப்படி தெரியும், சொல்லாம கொள்ளாமல் அவனுங்க பண்ணிக்கிட்டாலும் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு, அதை நான் விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி இப்போ இவங்க 2 பேரும் ஒரு பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஃபியான்சி பொண்ணு கேட்கும். அதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா, இப்போ நான் அவளையும் அதே மாதிரி தான் அனுப்புனேன், உன்னையும் அதே மாதிரி தான் அனுப்புறேன். இந்த சின்ன மைக்கை நீ எடுத்துக்கோ, இதை வச்சுட்டு நீ அவன்கிட்ட போய் பேசி பழகு. அவன் உன்கிட்ட மயங்கி இந்த மாதிரி பேசும்போது அவகிட்ட அதை காட்டிட்டோம் அப்படின்னா எந்த பொண்ணுக்கும் அதை ஏற்றுக்க மாட்டாள்ல, விட்டுட்டு போயிடுவாள்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுப்பாரு. இப்போ அந்த ஃபியான்சி பொண்ணு அந்த மைக் எடுத்துட்டு இங்கே வந்துடும். வந்துட்டு இப்போ ப்ரொஃபஸர் வந்து ஒரு வேலையாக வெளியே கிளம்புவார். அப்போ ஹீரோயின் கிட்ட என்ன சொல்வார்னா, நீ கவனமாக இருக்கணும், யார் வந்தாங்கன்னா யார் வராங்கன்னு பார்த்துட்டு கதவை திறக்கணும் அப்படி இப்படின்னு ரொம்ப கவனமாக இருக்க சொல்வார். ஹீரோனும் சரி சரின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதோட அவர் வெளியே கிளம்பலாம் நினைக்கும் போது அப்போ தான் அந்த ஃபியான்சி பொண்ணு ஒரு வீட்டுக்குள்ளே வரும். இப்போ ஒரு டெவில் வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா, நான் அவளை மேனேஜ் பண்ணிக்கிறேன், இப்படி பிஸ்னஸ் விஷயமாக தான் பேச வருவா, ஏன்னா அந்த கல்யாணம் நடக்கலை அப்படின்னா இதாக இருக்கும்ல, அதை பற்றி தான் அவள் பேச வருவா, நான் பேசிட்டு அவளை அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவார். ஹீரோனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வேறு ரூமில் இருப்பாங்க. இப்போ அந்த பிஸ்னஸ் பேசுகிற ரூம் இருக்குல்ல, அந்த ரூமில் ஹீரோ போவார். அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த ஃபியான்சி பொண்ணு, அதுவும் நேராக அங்கே போகும். போன உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அப்படியே ஹீரோவை மயக்கிற மாதிரி, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுக்கும். அவர் மடியில் வந்து உட்காந்துட்டு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கும். ஹீரோயின் பார்ப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த விஷயம், அவள் எதுக்காக வந்திருக்கா அப்படின்றத. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து அந்த ரூம்குள்ளே நுழையும் போதே ஃபோனை கேமரா ஆன் பண்ணிட்டே உள்ளே நுழைவாங்க. அப்போ வந்து ஹீரோ பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க பரவாயில்லன்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அவருக்கே ஒரு மாதிரி ஆகிடும். அவள் அந்த பொண்ணை வந்து மடியிலேருந்து தள்ளி விட்டுருவாரு. நீ போ அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு, இங்கே பாரு நான் ஒன்றுமே பண்ணலை, நான் எதுவுமே பண்ணலை, அவள் தான் ஏதோ பண்ண பார்த்தான்னு உடனே வந்துட்டு இப்போ அந்த பொண்ணுகிட்ட கேட்கும்போது அது வந்துட்டு இப்போ சொல்லும், நான் என்கேஜ் பண்ணணும்னு நினச்சேன் தானே நீ கூட்டிகிட்டு வந்த, அதனால் இப்போ நீ கூட்டிகிட்டு வந்தவரை நான் பண்ண என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும். இப்போ அவங்க ஹீரோவும் ஹீரோயின் 2 பேருமே சேர்ந்துக்கிட்டு அதை வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் ஜெயிச்சலாம் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் தள்ளி விட்டுட்டு தப்பிச்சா போதுன்னு அங்கேருந்து வந்துடும். அதுக்கப்புறமா தான் ஹீரோயின் வந்து சொல்வாங்க, அவள் வந்து ஒரு மைக்கை வச்சுட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைக்கை எடுத்து காட்டுவாங்க. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லும் போது, என்ன பண்ணுறது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தானே ஆகணுன்ற
சொல்ற மாரி இவங்க 2 பேரும் பேசிட்டு அப்படியே இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துப்பாங்க. இப்ப அந்த ஆள் அனுப்பி விட்டார்ல அந்த லவர் பாய் அவருக்கு காலே உடைஞ்சிருக்கு. இப்ப வீல் சேர்ல தான் சுத்திட்டு இருப்பாரு. இந்த ஃபியான்சி பொண்ணு நேரா அவர்ட்ட தான் வரும். போன வேலை என்னாச்சுன்னு கேட்கும்போது, இப்போதைக்கு எதுவுமே நடக்கலன்ற மாரி சொல்லுவாங்க. நீயும் வேஸ்ட் தான் அப்படின்ற மாரி பேசும். இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன சண்டை வந்துரும். அடுத்ததா ஒரு பார்ட்டி நடக்கும். இந்த பார்ட்டிக்கு வந்துட்டு அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்ல எல்லாருமே வரணும். ஸோ அந்த லவர் பாயும் வீல் சேர்லயே வந்திருப்பாரு. ஹீரோவும் ஹீரோயினும் அங்க வந்திருப்பாங்க. அப்ப இவர் வந்துட்டு அவங்கள்ட்ட வம்பு பண்ண போவாரு. அப்ப ஹீரோயின் வந்து இவருக்கு தேங்க் பண்ணுவாங்க. உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். நீ இந்த மாதிரி என்ன அனுப்பல. அவர் வந்து இப்படி அனுப்பி இந்த மாதிரி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்ற மாரி பேசுவாரு. ஹீரோயின் என்ன சொல்வாங்க, அப்படி ஒரு வேளை நீ பண்ணாம இருந்தனா, உன்ன மாரி ஒருத்தர நான் கல்யாணம் பண்ணிட்டு, உன்ன மாரி நான் காலம் பூரா கஷ்டப்பட்டுட்டே இருந்திருக்கணும். ஆனா நீ அப்படி அனுப்புனதுனால தான் எனக்கு இப்படி ஒருத்தர் கிடைச்சிருக்காரு அப்படின்ற மாரி எல்லார் முன்னாடியும் பேசி இவர அவமானப்படுத்துவாங்க. போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாரையும் சமாளிச்சு ஒவ்வொருத்தவங்க ஆனா இந்த ஃபியான்சி பொண்ணும் அந்த ஆள் இருக்கார் லவர் பாய் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளானே பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்ணணும்னு அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாதுல்ல. இப்ப ஹீரோ வந்து ப்ரொஃபசர் தானே அவர் ஒரு அதாவது பேசணும்ல அந்த ஸ்டேஜ்ல ஏறி ஒரு பேச போவாரு. அந்த டைம் ஹீரோயின் ஏதாவது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு வெயிட்டர் பொண்ணு கிட்ட கொடுத்து ஒரு மயக்கம் இதெல்லாம் கலந்து ஹீரோனுக்கு கொடுக்க சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் வந்து அந்த பார்ட்டி அட்டன் பண்றதுக்காக அந்த ட்ரிங்க்ஸை வந்து சாப்பிட்டுருவாங்க. ஹீரோ பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு ப்ரொஃபசர் அந்த ஸ்பீச் கொடுக்கணும்ல அதை கொடுத்துட்டே இருப்பாரு. கொஞ்ச நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோனுக்கு ஒரு மாதிரி மயக்கமா வரும். அந்த ஃபியான்சி பொண்ணு வந்துட்டு அந்த லவர் பாக்கிட்ட கண்ணை காட்டிட்டு நேரா இங்க வந்துரும். ஹீரோயினை கூட்டிக்கிட்டு ஒரு இடத்துக்கு வந்து ஒரு சேர்ல வந்து உட்கார வச்சிரும். அதாவது அந்த மீட்டிங் ஹால்ல இல்லாம வேற ஒரு இடத்துக்கு வந்து உட்கார வச்சிரும். அப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். அதை பேசிட்டு இந்த மாதிரி திரும்பி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்துல விட்டுட்டு இது பாட்டுக்கும் அங்க இருந்து கிளம்பிடும். இப்ப ஹீரோவும் பாத்தீங்கன்னா பேசி முடிச்சிருவாரு. அந்த மீட்டிங்ல பார்த்தா ஹீரோயினை தேடுவார். அங்க எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. இவ எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் தேடிட்டே இருப்பார். அப்போ ஒருத்தவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருந்தாங்க, அதனால ஃபியான்சி பொண்ணு தான் அவங்களை தனியா கூட்டிட்டு போனாங்கன்னு ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அச்சோ இவளுக்கு என்ன ஆபத்து நடந்துச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பதறுவாரு. உடனே அந்த லவர் பாய் இருக்காருல்ல, உடனே ஏன் பதட்டப்படுற, ஒன்னும் பதட்டப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, உன்னை ஏமாத்துற மாதிரி இப்போ வேற யாரு கூடயாவது அவள் பழகிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும். ஹீரோக்கு சரியான கோவம் வரும். உடனே நீ நம்ப மாட்டேன், வா நானே உன்னை கூட்டு போய் காட்டுறேன், எல்லாம் ஆல்ரெடி அவங்க பிளான் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அதனால ஹீரோவை கூட்டு போவாங்க. இப்போ எல்லாருமே ஒன்று சேர்ந்துருவாங்க. எவ்வளோ பேர் ஆளுங்களா இருப்பாங்க, எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. இப்போ எல்லாரும் ஹீரோயின் இருக்க இடத்துக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கதவு திறக்கலாம்னு போவாங்களா. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு ஹீரோ கிட்ட நின்று பேசுவாங்க. நீ இங்கே இருக்கியா அப்படின்னு. இப்போ எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கும். நீ இங்கே இருக்கியா, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்பாங்க. அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, ஹீரோனை கூட்டு வந்து இந்த மாதிரி மயக்கம் ஆயிட்டாங்கன்னு ஒரு சேர்ல அது தனியாக உட்கார வச்சுல ஒரு ரூம்குள்ள உட்கார வச்சுட்டு அது திரும்ப அது பேசிட்டு போகும், உனக்கெல்லாம் இது மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அது போகும்போது ஹீரோயின் வந்து அந்த இதை உண்மையிலேயே குடிச்சிருக்க மாட்டாங்க, அவங்க மயக்கமா இருக்க மாதிரி நடிச்சிருப்பாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் ஒரு பூஜாடி இருக்குமா அதை எடுத்து அது மண்டையில் டங்குன்னு ஒரு அடியை போட்டுருவாங்க. அதோட அது மயக்கம் போட்டோன்னே அதை அந்த சேர்ல உட்கார வச்சுட்டு இது நீ யாரை வந்துட்டு வர வைக்கணும்னு நினைச்சியோ அவங்களுக்கு நான் மெசேஜ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்போ இவங்களுக்காக வர வைக்கணும்னு பிளான் பண்ணாங்கல்ல, அதே ஆளுக்கு ஒரு மெசேஜை போட்டுருவாங்க. போட்டுட்டு நீ என்ன பண்ணு நினைச்சியோ அது உனக்கு நடந்தாதான் உனக்கு அந்த அருமை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரூம்ல விட்டுட்டு இவங்க அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. இதெல்லாம் நடந்து முடியும் போது தானே நம்ம வரணும், அதனால அவங்களும் பொறுமையா இருந்திருப்பாங்க. ஹீரோக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கும். என்னது இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடும், அச்சோ அவ மாட்டிக்கிட்டாளா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் இப்போ ஹீரோயினை வந்து ஒருத்தர் வரணுன்றதால அவர் வந்துட்டு அந்த ஃபியான்சி பொண்ணுக்கிட்ட அந்த மாதிரி அவருக்கு யாருல ஒரு பொண்ணு தான் போதுன்ற மாதிரி அவர் பாட்டுக்குள்ள வந்துருவாரு. கதவு திறந்துட்டு போகும்போது பார்த்தோன்னா அதுங்க 2 ஒண்ணா இருக்கும். இப்பதான் அந்த ஃபியான்சி பொண்ணுக்கு முழிப்பே வரும். இவரை பார்த்தோன்னா அது பயந்தே போயிடும். பக்கத்துல இருக்க ஆளை பார்த்தோன்னே அதோட அது கத்திட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த லவர் பாய்க்கா சரியான கோவம் வரும். என்ன செய்ய சொல்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பாரு. இல்ல நான் எதுவும் பண்ணல அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும். அவ்வளவுதான். இப்ப அந்த மீட்டிங்ல வந்தவங்க எல்லாருமே நீங்க இவ்வளவு மட்டமானவங்களான்னு சொல்லிட்டு இந்த லவர் பாய் இருக்காருல, அவர் இவ்வளவு நாளா எதை ஆசைப்பட்டாரோ அதுக்கு அவருக்கு கிடைக்காமயே போயிடுற மாதிரி ஒரு நடந்துரும். அதோட அவருக்கு கால் வலிதான் இருந்தது. இப்ப இந்த ஒரு இன்சிடென்ட்ல அவருக்கு அதிர்ச்சியாகி உண்மையிலேயே கால் அவருக்கு நடக்க முடியாத மாதிரி இருக்கும். இப்ப அந்த வீல் சேரை விட்டு அப்படியே ஊனி ஊனி நடக்கிற மாதிரி நடந்துட்டே இருப்பாரு. அங்க நிறைய அவங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். அதோட அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. இவங்க 2 பேரும் ஒரு அந்யோன்யமா அவங்க லைஃபை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ ப்ரொஃபஸருக்கு ஒரு வேலை இருக்கும். சரி ஓகே நீ கவனமா இரு, நான் வெளியே போயிட்டு வரேன்னு அவங்க அப்பா தான் கிளம்புவாங்க. ஹீரோ இப்போ வெளியே கிளம்பினோடனே ஹீரோயின் வந்துட்டு ஃபோன் பார்த்துட்டு இப்படி திரும்புவாங்களா, அதுக்குள்ள மூணு நடந்துட்டு இருக்கால அந்த கட்டையை வச்சு டெக்கு டக்குன்னு சத்தம் கேட்கும். ஹீரோயின் யாருன்னு வந்து பார்க்கும்போது இந்த லவர் பாய் நின்றுட்டு இருப்பாரு. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு என்ன வேணும் நீ என்கிட்டே கேட்குறல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச ஆரம்பிக்கும் போது ஹீரோனுக்கு ஒரு டவுட் வந்துடும். அவன் வேற மாதிரி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை ஹீரோக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு கால் பண்ணிடுவாங்க. ஆனால் இவர் கவனிச்சிருவார். என்ன பண்ணுவார், கழுத்திலேயே ஒரு அடி போட்டுருவார். ஹீரோன் அப்படியே மயங்கிடுவாங்க. மயங்கினோன்னு அவரோட ஃபோன் எடுத்துட்டு இவர் பேசுவார். உன் ஒய்ஃப் இப்போ என்கிட்ட தான் இருக்கா அப்படின்னு. அவரை நீ தொட்ட நீ செத்த அப்படின்ற மாதிரி அவரை திட்டுவார். பார்க்கும்போது பார்த்தா சோஃபாலையும் அவங்களை கட்டி போட்டு வச்சிருப்பாரு. இப்போ ஹீரோ வேகமாக திரும்ப வீட்டுக்கு ஓடி வருவாரா. அதோட இவர் என்ன பண்ணுவார், ஹீரோன் கதறிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம். அவளை விட்டுருன்னு சொல்லும்போது விடவே முடியாது. அதுக்கு பதிலாக உன்னோட கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ் மொத்தத்தையும் எனக்கு எழுதி கொடுக்கணும் எல்லாமே கேட்பாரு. நான் எல்லாமே உனக்காக பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஒத்துப்பாரு. ஆனால் நீ என்கிட்ட முட்டி போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஹீரோன்
ஹீரோயின் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அவர் முட்டி போட்டுருவாரு. அதுக்கப்புறம் எல்லாமே பண்றேன்னு சொல்வாரு. ஆனா இவர் என்ன சொல்வார், அதெல்லாம் பத்தாது. நீ இருக்கவே கூடாது அப்படின்ற மாரி சொல்வாரு. உடனே ஹீரோ அதுக்கும் ஒத்துப்பாரு. அதே சமயத்துல ஹீரோயின் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க கட்ட அவுத்துக்கிட்டு அப்படியே வந்து இவர புடிச்சு தள்ளி விட அப்புறம் பயங்கர சண்டை நடக்க, இதே மாரி ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு இந்த லவர் பாய் மேல சரியான கோவம் வரும். உடனே என்ன பண்ணுவாங்க, அவரே இப்படி ஊனி ஊனி நடக்கிறாரு. அவர பால்கனிலேருந்து அவர புடிச்சு தள்ளி விடணுன்ற அளவுக்கு அவங்களுக்கு கோவம் வந்துரும். அவர தள்ளி விடுறன்ற பேர்ல இவங்களும் சேர்ந்து வந்து கீழ விழுந்துருவாங்க. ஹீரோ வேண்டாம் வேண்டாம் இந்த அளவுக்கு கோவப்படாதன்னு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுவாரு. ஹீரோயின் அவங்கள மீறி அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வந்துரும். இவனால தானே எல்லா பிரச்சனைன்னு சொல்லிட்டு. அதோட இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோயின் இப்ப பெட்ல இருப்பாங்க. அவர் பக்கத்துல ஹீரோ படுத்து தூங்கிக்கிட்டே இருப்பாரு. ரொம்ப நல்லா ஹீரோயின் பெட் ரெஸ்ட்டே எடுத்துட்டு இருப்பாங்க. இப்ப கண்ணு முழிச்ச உடனே அவங்க பதறி போய் முழிப்பாங்க. என்ன ஆச்சுன்னு. அவன் வந்துட்டு இப்ப போலீஸ் அவன அரெஸ்ட் பண்ணிடுச்சு. உனக்கு தான் கொஞ்சம் உடம்பு முடியாம இருந்தது. இப்ப நீ ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோயின் வார்த்தையே கேட்பாங்க. நம்ம எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே அவருக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இவரும் அதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. டக்குன்னு அங்க அவரு ரிங் ஒண்ணு வச்சிருப்பாரு. அத ஓப்பன் பண்ணி ப்ரொபோஸ் பண்ணுவாரு. ஹீரோன்னு அத அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எந்த பிரச்சனை இல்லாம நிம்மதியா அவங்க 2 பேரும் லைஃப்ப ஸ்டார்ட் பண்ற மாரி தான் இந்த ட்ராமா இங்க கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் நல்ல ட்ராமால சந்திக்கலாம்.